சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? வேல் மாறல் அப்படிங்கிறது சமீபமாக ஆன்மீகத்தில் ஒரு ட்ரெண்டிங்கான டாப்பிக்காக இருக்குது. ஒரு டைமில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மேல்மருவத்தூர் அம்மான்ட்டு எல்லார் வீட்டுக்கும் லெட்டர் வரும். இந்த லெட்டரை நீங்கள் ஒரு 30 பேருக்கு போடணும். அப்படி போட்டவங்களுக்கு என்னென்னலாம் நன்மை நடக்கும், போடாட்டினா என்னென்ன கெடுதல் நடக்கும், இந்த மாதிரி ஒருத்தவங்க சீரியஸாக எடுத்துக்கல, அவங்க ரத்தம் கக்கி இறந்து போனாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உடனே என்ன லெட்டர் தானே, 15 காசு கார்டில் எழுதி போட போகிறோம், வந்தால் லாபம், வராட்டினா குறைஞ்சபட்சம் இந்த தண்டனையில் இருந்தாவது தப்பிக்கிறோம் அப்படின்ட்டு. அது ஒரு விதத்தில் அந்த கோயில் ஃபேமஸ் ஆகிறதுக்கு இது திட்டமிட்டு நடத்தினதா எப்படி அப்படின்னே தெரியல. ஆனால் நான் சின்ன வயசில் இருக்கும்போது இது ஃபேமஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீரடி சாய்பாபா அங்கே விபூதி வருது, ஃபோட்டோவில் விபூதி வருது அப்படின்ட்டு ரொம்ப போவாங்க. ஸோ அதேமாரி சீரடி சாய்பாபா கோயிலுக்கு போனால் இது நடக்குது அது நடக்குது அப்படின்ட்டு அது ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ அதேமாரி இப்போ சமீபமாக பார்த்திங்கன்னா வராகி அம்மன், எங்கே பார்த்தாலும் வராகி அம்மனுக்கு மட்டும் ஒன்று எனக்கு இது கிடச்சிது அது கிடச்சிது எப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த வரிசையில் இப்போ வேல்மாறல் அப்படின்ற ஒரு ஸ்லோகம், முருகனை பற்றிய ஸ்லோகன் திருத்தணியில் அப்படின்ட்டு ஸ்டார்ட் ஆகும். அதை பாராயணம் பண்ணால் அது 108 தடவை பாராயணம் பண்ணுற மாதிரி வரும். அதை பண்ணால் எனக்கு என்னென்ன அற்புதம் நடந்துச்சு தெரியுமா அப்படின்ட்டு யூடியூப்பில் நிறைய சகோதரிகள் போட்டிருப்பாங்க. அமெரிக்காவிலேருந்து ஒரு சகோதரி போட்டிருப்பாங்க, இங்கேருந்து ஒரு சகோதரி போட்டிருப்பாங்க. நிறைய அவங்களுடைய அனுபவம், அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம். சில ஒரு சகோதரி சொல்லியிருப்பாங்க, அமெரிக்காவில் வாழும்போது அவங்க பையனுக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான் ஒரு பையன். ஸோ அப்போ நான் இந்த வேல்மாறல் புஸ்தகத்தை வாங்கிட்டு தான் வந்தேன். அதுக்குள்ளே பார்த்தா புதுசாக ஒரு வாத்தியார் அங்கே வந்துட்டார், உனக்கு பிரச்சனை இருக்குன்னு தெரியும், அதுவும் தமிழ் வாத்தியாரே வந்தார், குமாரசாமின்ட்டு. ஸோ முருகன் பேரில் வந்திருக்காரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் அடுத்த வருஷம் நம்ம ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு நினச்சோம். ஏன்னா எப்படியும் அந்த பையன் கூடவே தானே வரப்போகிறான் அப்படின்னு பார்த்தா 2 நாளில் அந்த பையனுடைய அப்பா அம்மாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வேறு இடத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் அதை படிக்க ஆரம்பித்து ஒரு 10-15 நாள்லேயே பார்த்திங்கன்னா இவங்களுக்கே வேறு இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் வந்திருக்குது. ஸோ வசதியாக போயிடுச்சு அப்படின்ட்டு அது ஒரு மிகப்பெரிய மிராக்கிளாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள், எனக்கு இது கிடச்சிது அது கிடச்சிது, நோயிலேருந்து தப்பிச்சாங்க, குழந்தை பிறக்கலை, குழந்தை பிறந்துச்சு, கடன் அடைஞ்சிடுச்சு, வீடு கட்டிட்டோம், அது இதுன்னு நிறைய விஷயங்களை திரும்ப திரும்ப சொல்ல இந்த வேல்மாறல் வைரல் ஆகிடுச்சு. ஸோ ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா இது ஒரு ஆன்மீக லாட்ரி சீட்டு மாதிரி ஆயிடுச்சு இல்லையா. ஒரு காலத்தில் அந்த லாட்ரி சீட்டு வாங்கிறது ஃபேஷனாக இருந்துச்சு, இப்போ தடை பண்ணிட்டாங்க. அது என்னென்னா யாரோ ஒருத்தருக்கு அடிக்கும், நமக்கு அடிச்சிடாதா அப்படின்னு. ஸோ அது இல்லாமல் குறைஞ்ச தொகையும் வரும் அடிக்கடி. ஸோ அப்போ லாட்ரி சீட்டில் போட்ட காசு சில சமயம் வந்துடுது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு எப்போயாவது ஒரு தடவை லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் விழாதா அப்படின்னு ரெகுலராக வாங்குறவங்க இருக்கிறாங்க. ஸோ அதுக்காகவே நியூஸ் பேப்பர் வியாபாரமானதும் ஒரு காலம் இருந்தது. ஸோ நிறைய கோயில்கள் ஃபேமஸ் ஆகிறதெல்லாம் கூட இப்படி தான். கோயில், சித்தர் ஜீவ சமாதி. ஸோ அங்கே போனவுடனே என்னுடைய பிரச்சனை தீர்ந்துச்சு அப்படின்னு அவங்க ஒரு 4 பேருக்கு சொல்ல, அவங்க ஒரு 10 பேருக்கு சொல்ல, இப்படியே போய் நிறைய கோயில்கள் ஃபேமஸ் ஆகும். இதில் என்னென்னா பஸ் வசதியே இல்லாத கிராமத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இடங்கள்லாம் கூட இந்த மாதிரி ஃபேமஸ் ஆகும். திங்கக்கிழமைனா கூட்டம் பயங்கரமாக வரும், அல்லது ஞாயிற்றுக்கிழமைனா அது ஒரு வயல்வெளிக்குள்ளே இருக்கும், எங்கெங்கேயோ இருந்து வருவாங்க. ஸோ இதை நாம் இதான் பக்தி இல்லையா. பக்தி அப்படின்னாலே நிறைய பேர் இது மாதிரி எதிர்பார்த்துட்டுலாம் பக்தி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, எதிர்பார்த்து
பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு லட்சியம் இருக்குது, இந்த லட்சியத்தை அடையணும்னு பண்ணுறாங்க. இப்போ எதிர்பார்ப்பே இல்லாமல் பண்ணுறாங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்கன்னே தெரியாமல் பண்ணுறாங்கன்னு தான் அர்த்தம். ஸோ பக்தி அப்படிங்கிறது வந்து வேண்டுதல் வைக்கிறது, எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்ட்டு. ஸோ பக்தி மார்க்கத்தில் பிச்சை எடுக்கிறத அப்படி சொல்லலாம். என்ன, கடவுள்கிட்ட பிச்சை எடுக்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ எல்லாமே கடவுள் கொடுத்த பிச்சை தானே அப்படிங்கிறதுனால அதை வந்து ஒரு கௌரவ குறைச்சலாக யாரும் நினைக்கிறது கிடையாது. ஆனால் இது வந்து பக்தி மார்க்கம். ஆனால் இப்படி கேட்குற எல்லாமே எல்லாருக்குமே நடக்குதா அப்படின்னா எல்லாருக்கும் கூட நடக்கலாம், ஆனால் கேட்குற எல்லாமே நடக்காது இல்லையா. சில கோரிக்கைகள் நிறைவேறும், சில கோரிக்கைகள் நிறைவேறாது. ஸோ அப்போ நிறைவேறியதை நினைத்து இன்னும் அந்த நம்பிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி ஃபேமஸாக இருக்கிற எல்லா கோயிலுக்கு பின்னாடியும் இப்படி ஒரு கதை கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நிறைய இடங்களில் பெரிய பெரிய கோயிலெல்லாம் இருக்கும், ஆனால் அதெல்லாம் ஃபேமஸ் ஆகிருக்காது. காரணம் என்னென்னா இந்த மாதிரி யாருக்கும் எதுவும் நடந்திருக்காது, அல்லது நடந்திருந்தாலும் அதை நடந்திருந்தால் சொல்லாமல் இருக்க மாட்டாங்க. அது ஒன்று இருக்குது இல்லையா. குறைஞ்சபட்சம் தன் சொந்தக்காரங்களுக்காவது சொல்லுவாங்க, அவங்க போவாங்க. அந்த மாதிரி கஷ்டம் எல்லாருக்குமே இருக்குது இல்லையா. ஸோ போவாங்க, அவங்க ஒரு 4 பேருக்கு சொல்லுவாங்க. ஸோ இப்படியே அது ஃபேமஸ் ஆகிட்டே இருக்கும். அது ஃபேமஸ் ஆகுதா இல்லையான்றது நமக்கு முக்கியம் இல்லை, நம்ம பிரச்சனை சரியானா போதும் அப்படின்ட்டு எல்லாருமே போவாங்க. இப்போ இது வந்து இந்த வேல்மாறலை பொறுத்த வரைக்கும் ஒரு வேல் வச்சுருக்கணும் வீட்டில் கம்பல்சரி. அது வீட்டில் வச்சுருக்கணும்னா சின்னதாக, கோயிலில் பெருசாக இருக்கும், அவ்வளோ பெருசாக வீட்டில் வைக்க முடியாது இல்லையா. ஸோ சின்ன வேல் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி வேலை வச்சு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணணும். அப்போ வந்து இதை பாராயணம் பண்ணணும். அப்போ இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து முருகன் ஏதோ ஒரு விதத்தில் உணர்த்துவார். கனவுல மயில் வரலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரலாம், நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கலாம் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா இது வந்து கடவுள்கிட்ட நாம் வேண்டுறோம். ஆனால் கடவுளுடைய வேலை வந்து நீங்கள் வேண்டுறதெல்லாம் கொடுக்கிறதா அப்படின்னா அது அவருடைய வேலை கிடையாது. அப்போ எப்படி அது கிடைக்கிது நான் நினைக்கிறதெல்லாம் அப்படின்னும் பொழுது நீங்கள் எந்த அளவுக்கு அதில் நம்பிக்கையோடு, ஏன்னா வேலை மெனக்கெட்டு யாரும் போய் வேல்மாறல் புஸ்தகத்தை வாங்கிட்டு வந்து நம்பிக்கையே இல்லாமல்லாம் படிக்க மாட்டாங்க இல்லையா. கொஞ்சமாவது நம்பிக்கை இருந்தால் தான் வாங்கவே செய்வாங்க. அப்புறம் படிக்கவே செய்கிறாங்கனாலே நம்பிக்கை வந்துடும். ஸோ அந்த நம்பிக்கை மற்றும் பாவனைக்கேற்ற பலன் கிடைக்கும். ஸோ அது உங்கள் நம்பிக்கையை பொறுத்து. நம்பிக்கை இல்லைன்னா கிடைக்காது, அதுதான் பெரிய விஷயம். நாஸ்திகர்கள் வந்து நிறைய விஷயங்கள் நானும் தான் பண்ணுறேன், எங்கே ஒன்றும் ஆகலையே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், நம்பலை, அதனால் ஆகலை இல்லையா. அது நம்பிக்கைக்கு கிடைக்கிற பலன் அது. ஆனால் கடவுளுடைய தொழில் வந்து இந்த மாதிரி நீங்கள் கேட்குறத கொடுக்கறது கிடையாது. ஆனாலும் கொடுக்குறாருன்றது வேறு விஷயம். ஆனால் அவருடைய முக்கியமான தொழில் அது கிடையாது. என்ன அவருடைய தொழில் அப்படின்னாலே ஞானம். அது எல்லாருமே சொல்லுவாங்க, கடவுள் எனக்கு ஞானத்தை கொடுத்தாருன்ட்டு. அதுதான் கடவுளுடைய வேலை. ஆனால் இவங்க நினைக்கிற மாதிரி கடவுள் எனக்கு ஞானத்தை கொடுத்தார், அவருக்கு ஞானத்தை கொடுத்தார், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஞானம் கிடையாது. அவங்க வந்து ஒரு காட்சி கிடச்சிச்சின்னா கடவுள் எனக்கு ஞானம் கொடுத்துட்டாருன்றவாங்க. அல்லது எதையாவது கடவுளை பற்றி எழுத ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கடவுள் எனக்கு ஞானத்தை கொடுத்துட்டாருன்னுவாங்க. யாராவது எழுதியிருந்தால் வள்ளலார் இந்த மாதிரி நபர்கள் எழுதியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஞானத்தை கொடுத்துட்டாங்கன்னுவாங்க. அது ஞானம் கிடையாது, அது பக்தி தான். அப்போ எது ஞானம் அப்படின்னா, கடவுளே இந்த பூமிக்கு ஒரு மனித உடலில் வந்து கொடுப்பார் ஞானத்தை. எல்லோருக்கும் கொடுப்பார் அப்படின்னா, இப்போ வந்து கடுமையாக தவம் பண்ணுறார் வள்ளலார், அவருக்கு மட்டும் கிடைச்சது அந்த மாதிரி கிடையாது. ஸோ அவர் வராரு, ஞானத்தை கொடுக்கிறார், யார் வேண்டுமானாலும் எடுத்துக்கலாம். ஆனால் நான் எடுத்துக்க மாட்டேன்னா அதுக்கு அவர் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி நேரம் எப்போ நடக்கும் அப்படின்னா,
கலியுகத்தின் இறுதியில் கடைசியில் கடவுள் வருவார், கல்கி வருவார், இயேசுவின் 2ஆம் வருகை நடக்கும் அப்படின்னு ஒவ்வொரு மதத்திலும் அவங்க யாரை கடவுளாக நினைக்கிறாங்களோ அவங்கள சொல்கிறாங்க. ஆனால் வர்றது நிஜத்தில் கடவுள். நிஜத்தில் யார் கடவுளோ அவர் வரார். இயேசுவோ கிருஷ்ணரோ கிடையாது. ஏன்னா அவங்க தாயின் கர்ப்பத்தில் பிறந்த குழந்தைகள். பிறக்கிறாங்க அப்படின்னாலே கண்டிப்பாக மரணம் உண்டு. ஸோ பிறக்கிறவங்க இறக்கிறவங்க எப்படி கடவுளாக இருக்க முடியும்? ஸோ அப்போ கடவுள் மட்டும் எப்படி வர்றார் அப்படின்னா, தாயின் கர்ப்பத்தில் குழந்தையாக பிறக்கலை, நேரடியாக ஒரு வயோதிகர் உடலுக்குள்ளே பிரவேசிக்கிறார். வந்து என்ன ஞானம் சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் அழியக்கூடிய உடம்பு கிடையாது, ஆத்மா, அதாவது உயிர். அது புருவ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கினால்தான் தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ அந்த ஆத்மா தான் நீங்கள், அழியக்கூடிய உடம்பு நீங்கள் கிடையாது அப்படிங்கிறது தான் கடவுள் கொடுக்குற முதல் ஞானம். பக்தி மார்க்கத்தில் இதைத்தான் ஓம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடைய அர்த்தம் அவங்களுக்கு தெரியாமலே ஆவு அம்முன்னு என்னென்னமோ குங்ஃபு போடுற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஓம்னா நான் ஆத்மா, அவ்வளோதான். ஓம் ஓம்னு நிறைய பக்தி உள்ள வீடுகளிலும் கோயில்களிலும் டேப் ரெக்கார்டர் போட்டுருவாங்க. கேட்க நல்லா இருக்கும் இல்லையா? அது அது ஒரு ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும். திரும்ப திரும்ப அது ஒரு அந்த வார்த்தைக்கே வந்து ஒரு மயக்கக்கூடிய சக்தி இருக்குதுன்னு தான் சொல்ல முடியும். ஆனால் அது வந்து உங்களுக்கு தற்காலிகமாக அதை கேட்குற வரைக்கும் ஆனந்தத்தை கொடுக்கலாமே தவிர, அதனால் உங்களுக்கு வந்து நீங்கள் செய்த முன்ஜென்ம கர்ம வினையெல்லாம் அழிஞ்சிடுதா அப்படின்னா அழியிறது கிடையாது. உங்களுடைய பாவமெல்லாம் அழியுதா? அழியிறது கிடையாது. உங்களுடைய குணம் மாறிடுதா? மாறிடுறது கிடையாது. ஸோ ஆனால் அதுக்கு பதிலாக அந்த ஓம் உண்மையில் எதை குறிக்குதோ, நான் ஆத்மான்னு குறிக்குது இல்லையா, அதை திரும்ப திரும்ப நீங்கள் சொன்னீங்கன்னா, நான் ஆத்மா, உடம்பு கிடையாது, ஆத்மா நான் கண் வழியாக பார்க்குறேன், வாய் வழியாக பேசுகிறேன். அதே மாதிரி இன்னொருத்தர்கிட்ட பேசும்போது அவங்க புருவ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிற அந்த ஆத்மா கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு உங்களுடைய கவனம் முழுவதும் அந்த ஆத்மாவில் இருப்பதற்கான பயிற்சி செய்தால் நடக்கிற மாற்றம் இருக்குது பாருங்கள். உங்களுடைய முன்ஜென்ம கர்ம வினையெல்லாம் அழியும், உங்களுடைய குணங்கள் மாறும், அசுர குணத்திற்கு பதிலாக தெய்வீக குணம் வரும். ஆனால் அப்படி பார்த்தோன்னே எவ்வளோ அழகாக இருந்தாலும் அவங்க பூர்வ மத்தியில் இருக்கிற ஆத்மா மட்டுமே உங்கள் கண்ணுக்கு தெரிகிற அளவுக்கு இன்றைக்கி யாருக்கும் கான்சன்ட்ரேஷன் பவர் கிடையாது. காரணம், ஆத்மா பலமற்று இருக்குது, மயங்கி கிடக்குது புலன் இன்பத்தில், வெளி உலக விஷயத்தில், சரீர கவர்ச்சியில். ஸோ அப்போ அதிலிருந்து உங்களுடைய புத்தி விலகணும் அப்படின்னா கடவுள் சொல்கிறாரு, என் ஒருவனை மட்டும் நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க. அப்போ கடவுளை பற்றி தெரிந்தால்தானே நினைவு செய்ய முடியும். கடவுளை பற்றி தெரியாத காரணத்தினால்தானே வேல்மாறலை படிச்சுட்டு இருக்கிறோம், கந்த சஷ்டி கவசம் படிச்சுட்டு இருக்கிறோம், வராகி அம்மனை கும்பிட்டுட்டு இருக்கிறோம், யார் எங்கே சொன்னாலும் அலைஞ்சிட்டு இருக்கிறோம். கடவுள் எப்படி இருக்கிறாருன்னு எதுலேயுமே போட்டில்லை. குரான் இல்லை, பைபிள் இல்லை, கீதையில் இல்லை, ராமாயணத்தில் இல்லை, மகாபாரதத்தில் இல்லை. அவரை பார்க்க முடியறதும் கிடையாது. ஸோ அப்போ அவரே வந்து சொன்னாதான் உண்டு. அவர் வரார், கலியுகத்தின் கடைசின்னு ஒரு வருடம் வரார். இது 5000 வருட காலச்சக்கரம். இதில் கடைசின்னு ஒரு வருடம் சிவபெருமான் வருகிறார். அந்த சிவனைத்தான் அல்லாஹ் பரமபிதான்றும் கடவுள் ஒருவரே. அது வரைக்கும் அவர் இருக்கிற இடம் இந்த செம்பொன் நிறமான ஒளி உலகம். இதை பரந்தாமம் பரலோகம்னு சொல்கிறோம். ஸோ இங்கேருந்து ஒரு வயோதிகர் உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். என்ன ஞானத்தை கொடுக்கிறார்? இந்த உலகம் ஆரம்பத்தில் சொர்க்கமாக இருந்தது 2500 வருடம், அடுத்த 2500 வருடம் இதே பூமி நரகமாகுது, கடைசி 100 வருடத்தில் இறைவன் வருவதே இந்த பூமி சொர்க்கம் ஆக போகுதுன்ற நற்செய்தியை சொல்லி அந்த சொர்க்கத்திற்கு போகிறதுக்கான வழியை சொல்கிறார். அதுதான் ஞானம். என்ன வழி? சொர்க்கத்தில் எல்லோரும் ஆத்மான்ற உணர்விலேயே இருப்பாங்க. ஒருவரை ஒருவர் ஆத்மானே பார்த்துட்டு இருந்ததுனால காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இந்த 5 விகாரங்கள் அப்படின்னா என்னென்ன அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்களுடைய கவனம் ஆத்மாவிலே இருக்கிறதுனால சதா ஆனந்தமும் அமைதியும் நிரம்பியவர்களாக இருப்பாங்க.
ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தமும் அமைதியும். அதனால் தனக்குத்தானே திருப்தியாக இருக்கிற காரணத்தினால தேவையற்ற எண்ணங்கள் வராது. ஒருவர் பேசும் பொழுது ஆத்மா பேசிகிட்டு இருக்குது அந்த உடம்புல இருந்து அப்படின்ற உணர்வில் கேட்பாங்களே தவிர அந்த ஆத்மா எவ்வளோ அழகாக, அதாவது அந்த உடம்பு எவ்வளோ அழகாக இருக்குது, முகம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு இப்போ நினைக்கிற மாதிரி எண்ணங்கள் கூட அங்கே வராது. ஆனால் தான் சொர்க்கத்தில் வாழ்ந்த அந்த 33 கோடி மனிதர்களை தேவதைகள், தெய்வங்கள் நம்ம சொல்கிறோம். ஏன்னா தெய்வீக குணம் மட்டுமே அங்கே மனிதர்களுக்கு வெளிப்படும். அனைத்து ஜீவராசிகளும் இதனால் மனிதர்களை மாதிரியே தெய்வீக குணங்கள் நிரம்பியவர்களாக இருப்பாங்க. அதனால தான் சிங்கமும் பசுவும் ஒரே நீரோடையில் சொர்க்கத்தில் தண்ணி குடிக்கும் ஒரே நேரத்தில் அப்படின்னு எல்லா மதங்களிலுமே சொல்லப்பட்டிருக்கும். அப்போ மனிதர்கள் எப்படி இருந்திருப்பாங்க? அங்கே தங்கம், வைரம், வைடூரியம் கொட்டி கிடக்கும். தங்க செங்கற்களால் தான் அங்கே மாட மாளிகைகளே கட்டப்படும். சொர்க்கத்தில் அப்படி இருந்தது இல்லையா? அந்த சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக தான் இப்போ இந்த ஞானத்தை கொடுக்கிறார். உடல்ன்றதை மறந்து ஆத்ம உணர்விலே நிலைச்சிருங்க, என் ஒருவனின் நினைவிலே மூழ்கிருங்க, யாரை பார்த்தாலும் ஆத்மாவை மட்டும் பாருங்கள், தேவையில்லாமல் பார்ப்பதையும் விட்டுடுங்கன்றார். இதுதான் ஞானம், சிம்பிளான ஞானம். எதையும் நீங்கள் கஷ்டப்பட்டு படிக்க தேவையில்லை, இந்த கோயில் அந்த கோயில் அலைய தேவையில்லை, ஒரு பைசா செலவு பண்ண தேவையில்லை, வீட்டை விட்டு வெளியிலே போக தேவையில்லை. இறைவன் நினைவில் இருங்க. இறைவன் கொடுக்குற ஞானம் அதை கேட்கணும். அதை முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லேயும் இருக்குது. அதோட லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அவசியம் பார்த்து பயன்பெறுங்க. ஸோ அந்த முரளியோடைய சாரம் தான் இந்த காலச்சக்கர ஞானம். சொர்க்கமாக இருந்த பூமி நரகமாக மாறிடுச்சு. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாமல் பரிசுத்தமாக இருந்தவர்கள் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற சாக்கடையில் மூழ்கி கிடக்கிறதுனால தான் பாவம் மேலே பாவம் இந்த 5 விகாரத்தில் உந்தப்பட்டு செஞ்சோம். அந்த பாவத்திற்கான தண்டனையாகத்தான் சொர்க்கத்தில் இருந்த அழகு, ஆரோக்கியம், செல்வம், குணம் அனைத்தையும் படிப்படியாக இழந்துட்டு இன்றைக்கி வேல்மாறல், சீரடி சாய்பாபா, இங்கே போகிறது அங்கே போகிறதுன்னு பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறோம். ராயலாக மனுஷங்க கிட்ட கேட்டால் அது அசிங்கம், கடவுள்கிட்ட கேட்டால் அப்படியே ராயலாக வேண்டுதல் வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் கடவுள் சொல்கிறாரு, விண்ணுக்கும் மண்ணுக்கும் உன்னை அதிபதியாக ஆக்கினேன். பைபிளில் கூட இந்த லைன் இருக்கும். அப்புறம் என்ன அர்த்தம்? சொர்க்கத்தில் இன்றைக்கி இருக்கிற மாதிரி நீ இந்த ஊருக்கு வரக்கூடாது, அந்த ஊருக்கு வரக்கூடாது, இந்த நாட்டுக்கு வரணும், விசா எடுக்கணும், இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே மாதிரி டேக்ஸ் கட்டுறது, இந்த டேக்ஸு அந்த டேக்ஸு எதுவும் கிடையாது. டேக்ஸில் அரசாங்கம் நடக்கிறது நரகத்தில். சொர்க்கத்தில் அப்படி கிடையாது. எல்லோரும் பணக்காரர்களாக இருப்பாங்க. அதை விட ரொம்ப பணக்காரராகத்தான் ராஜா இருப்பார். அதனால் பிரஜைக்கிட்ட வரி போட்டு ஆட்சி செய்ய வேண்டிய நிலையில் அங்கே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி உலகம். எந்த விதத்திலும் உங்களுக்கு துக்கமே வராது. ஸோ காமம் மகாசத்ரு அப்படின்னு கீதையில் சொல்லப்பட்டிருக்கோம். ஏன்னா காமம் வந்த பிறகு தான் மற்ற எல்லாமே வரும். கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாமே. இது எதுவுமே இல்லாத உலகம் அது. அதனால தான் கோயில் கட்டி கும்பிட்றோம். அப்போ எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னா, கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பம் அடைவாள். மற்றபடி காமத்தினால் அங்கே குழந்தை பிறக்காது. இச்சையாக பார்க்க கூட மாட்டாங்க. இதுதான் ஞானம். அந்த நிலையை நீங்கள் அடையணும். ஃபுல் ஆத்ம உணர்வில் சிவ பரமாத்மாவுடைய நினைவில் மட்டும் மூழ்கி இந்த உலகத்தையே மறக்கணும். ஏன்னா உலகம் அழிய போகுது. இந்த நேரத்தில் உங்களுடைய கவனம் ஃபுல்லாக இறைவனோடு மட்டும் இருந்தால் வெளி உலக கவர்ச்சியிலிருந்தும் உங்களுடைய புத்தி விலகும், மற்ற உறவுகளிலிருந்தும் புத்தி விலகும். ஒரு சிவனை மட்டுமே அப்பா, அம்மா, சகோதரன், கணவன், மனைவி, குழந்தை, இப்படி சகல உறவும் அவரோட மட்டுமே நீங்கள் வைப்பீங்க. அப்படி வைக்கும் பொழுது அது உண்மையிலே ஒரு ஆத்மார்த்தமாக உள்ளபூர்வமாக அந்த அன்பு இருக்கும் பொழுது அந்த உறவில் அவரை
மட்டுமே நினைக்கிற ஒரு நிலை வரும். அப்போ இதற்கு முன்பு அந்த உறவில் இருந்த மனிதர்கள் எல்லாம் உங்களுடைய புத்தியிலிருந்து விலக ஆரம்பிச்சிடுவாங்க. முன்ஜென்மம் மாதிரி அனுபவமாகும். முன்ஜென்மத்தில் உங்களுக்கு அப்பா அம்மா, கணவன் மனைவி, குழந்தை, சகோதரர்கள், நண்பர்கள் ஏதாவது ஞாபகம் இருக்கா? அவங்க இப்போ உயிரோடு கூட இருக்கலாம். ஒரு சிலர் அவங்கள நீங்கள் பார்க்கக்கூட செய்யலாம். ஆனால் உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்குதா? அந்த மாதிரி உங்களுக்கு அனுபவம் ஆகும். அப்படி ஆனால் தான் உலகம் அழியும் பொழுது உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு ஏதாவது ஆகும் பொழுது நீங்கள் துடிக்காமல் இருப்பீங்க. இறைவன் நினைவிலேயே கருணை இருக்கும், அவங்கள காப்பாற்றணும். ஆனால் அவங்கன்றது உடம்பை கிடையாது, ஆத்மாவை காப்பாற்றணும். எங்கேருந்து? இந்த கலியுகத்திலேருந்து காப்பாற்றணும். ஏன்னா கலியுகம் துக்கம் நிரம்பிய உலகம். அப்போ ஆத்மாவை எப்போ காப்பாற்ற முடியும்? இந்த கலியுகத்திலேருந்து தூக்குனாதான், மேலே இறைவன் இருக்கிற இடத்துக்கு போனாதான். ஸோ அந்த கருணை மட்டும் இருக்கும். அதுதான் ஆன்மீக கருணை. உடல் மேலே கிடையாது. உடலுக்கு சாப்பாடு போடுறது ஆன்மீக கருணை கிடையாது. அது யார் வேணாலும் பண்ணுவாங்க. அதுக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆன்மீகம்னா என்னன்னு தெரியாத காரணத்தினால அன்னதானம் போடுங்க, புண்ணியம் வந்துடும். அன்னதானமும் புண்ணியம்தான், ஆனால் பெரும் புண்ணியம் கிடையாது. நீங்கள் கேட்டிங்கன்னா அதில் பாவமும் இருக்குது. ஏன்னா நீங்கள் சாப்பாடு போடுறதே பாவிகளுக்கு தான் போடுறீங்க. அந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு அந்த சாப்பாடின் தெம்பில் அவன் செய்கிற பாவம் எல்லாம் சாப்பாடு போட்டவங்க தலையில் வந்து விடிஞ்சிடும். ஆனால் இந்த ஞானத்தை கொடுப்பது ஏன் புண்ணியம்னா, அவன் பாவம் செய்வதை தடுக்கிற ஞானம் இது. பாவத்திலிருந்து விலகி இருக்கக்கூடிய சக்தியை கொடுக்கிற ஞானம் இது. சிவபெருமானை செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் ஆத்மான உணர்ந்து எந்த அளவுக்கு அவரை நினச்சிக்கிட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவரை மாதிரியே சக்தி நிரம்பியவராகி சகல செல்வங்களும் நிரம்பிய அந்த சொர்க்கத்திற்கு நீங்கள் எஜமானர்களாக ஆகலாம். அதாவது ராஜாராணியாக ஆகலாம். அதற்கு தான் இந்த ஞானம். ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணீங்களோ அதை பொறுத்து ராஜாராணி ஆகிறீங்களா அல்லது பிரஜை ஆகிறீங்களா, வேலைக்காரன் ஆகிறீங்களா, எல்லாமே. ஆனால் எப்படியா இருந்தாலும் அது சொர்க்கம் தான், எல்லோருக்கும் சுகத்தை தான் கொடுக்கும். அதனால் ராஜாராணி ராஜாராணி தான், பிரஜை பிரஜை தான். ஸோ முடிந்த அளவுக்கு உயர்ந்த பதவி அடையணும். ஸோ அங்கே காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எதுவுமே இல்லாத காரணத்தினால தான் சொர்க்கம் சுகம் நிரம்பியதாக இருக்குது. அதனால தான் அந்த குணத்தை இப்போவே எடுத்துகிட்டு வர சொல்கிறார். ஏன்னா இந்த குணம் தான் அடுத்த ஜென்மத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகும். கடவுள் சொர்க்கத்துக்கு வந்தெல்லாம் இதை சொல்லிக் கொடுக்க மாட்டார். ஆக்சுவலாக கடவுள் சொர்க்கத்துக்கு வரவே மாட்டார். இந்த ஞானத்தை கொடுத்துட்டு கடவுள் மேலே போயிடுவார். நம்மளும் மேலே போயிடுவோம். சொர்க்கத்தில் வருவதற்கு தகுதி பெற்று இருந்தால் சொர்க்கத்தில் ஜென்மம் எடுத்து சொர்க்கத்தின் சுகத்தை அனுபவிப்போம். இப்போ சொர்க்கத்தின் சுகத்தை அனுபவிக்கிறது ஒரு பக்கம். ஆனால் இதுவரைக்கும் கடந்த 2500 வருடமாக காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தினால உந்தப்பட்டு இந்த நரகத்தில் நாம் செய்த பாவத்திற்கான தண்டனை இருக்குது பாருங்கள். அதிலிருந்தும் தப்பிக்க முடியும் இறைவனின் நினைவில் மூழ்கி ஆத்ம பலத்தை நிரப்பிக்கொண்டால். ஏன்னா நீங்கள் செய்த பாவத்திற்கான தண்டனையை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக உங்களை தேடி வரும். ஆனால் எப்போ அது தண்டனை கொடுக்கும்னா, நீங்கள் பாவம் செய்யும் பொழுது என்ன மனநிலையில் இருந்திருப்பீங்க. ஒரு கொலை பண்ணுறீங்க, பாலியல் குற்றம் பண்ணுறீங்க, அதே மனநிலை இருக்கும்பொழுது தான் அந்த தண்டனை கொடுக்கும். ஆனால் இப்போ இறைவன் நினைவிலிருந்து அப்படியே பரம சாதுவாக மாறுறீங்க. மனதுக்குள்ளேயே வெளியில் இருக்கிற சாதுக்கள் சொல்கிறவங்க வந்து காட்டுக்குள்ளே போயிட்டதுனால அவங்களுக்கு இந்த மாதிரி எதிர்மறை சூழ்நிலையை சந்திக்கிற வாய்ப்பு இல்லாதனால அவங்களுக்கு அப்போ கூட அவங்க கோபப்படுறதை நம்ம கேள்விப்படுறோம். அப்படி இருக்கும்போது அவங்க குடும்பத்திலேயே இருந்தாங்கன்னா எவ்வளோ கோபப்படுவாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். ஆனால் இது குடும்பத்தில் இருந்துக்கிட்டே இறைவனுடைய ஞானத்தை எடுத்து மனைவியோடு இருப்பீங்க. ஆனால் காமம்னா என்னன்னு தெரியாத பரிசுத்த நிலையை அடைவீங்க. கோபத்தை தூண்டக்கூடிய சூழ்நிலை வேலை செய்கிற இடங்களில், வீட்டில் எல்லாம் வரும். ஆனால் கோபம்னா என்னன்னே தெரியாத அப்படி ஒரு சாந்த ஸ்வரூபியாக மாறுவீங்க. அதுதான் இறைவனை நினைவுனால் நடக்கிற அற்புதம். வேல்மாறல் படித்தால் இது நடக்காது.
சீரடி சாய்பாபாவை பார்த்துட்டு வந்தால் இது நடக்காது, வராகி அம்மனை தொழுதால் இது நடக்காது. இல்லை அதெல்லாம் பண்ணால் எங்களுக்கு சில பலன் கிடைக்குது. எவ்வளோ நாளைக்கு கிடைக்கும்? உலகம் அழிய போகுது, எல்லாத்தையும் நீங்கள் இழந்தே ஆகணும். இழப்பதற்கு உங்களை தகுதிப்படுத்துகிறார். அதற்கு முன்பே எனக்கு எதுவுமே கிடையாது இந்த உடல் உட்பட இறைவனை தவிர அப்படின்னு இறைவனை மட்டும் நினைக்க நினைக்க உடலில் நோய் வந்தாலும் உங்களை பாதிக்காது, உறவுகளுக்கு மரணம் வந்தாலும் உங்களை பாதிக்காது, சேர்த்து வைத்த சொத்தை அபகரித்தாலும் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. ஏன்னா ஏற்கனவே இது எதுவுமே என்னுடைய இது கிடையாது, உலகம் அழிய போகுதுன்னு எனக்கு தெரியும். நான் எதிர்காலத்திற்கு சம்பாதிக்கணும், அதாவது அடுத்தடுத்த ஜென்மத்திற்கு. அதற்கு பேர் தான் ஆன்மீக வருமானம். ஏன்னா அது ஆத்மாவில் சேமிப்பாகுது. அது எப்படி சேமிக்கிறது அப்படின்னா, ஆத்மாவில் இருக்கிற அழுக்கை நீக்கினாலே ஆன்மீக வருமானம் அதில் சேமிப்பாகும். அந்த அழுக்கை நீக்கிறதுக்கு தான் சதா இறைவனின் நினைவிலும் இறைவன் கொடுக்கிற ஞானத்தின் சிந்தனையிலும் நம்மளுடைய புத்தியை சதா பிஸியாக வச்சுருக்கணும். இப்படி வைக்கும் பொழுது எப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலை வந்தாலும் உங்களுடைய புத்தி முதல்ல இங்கே இருக்கவே இருக்காது. உடம்பு இங்கே இருக்கும், ஆனால் புத்தி இறைவனோடு மேலே இருக்கும். அப்போ இறைவன்கிட்ட இருக்கும் பொழுது எப்படி ஒரு அமைதியும் ஆனந்தமும் இருக்குமோ அந்த மனநிலையில் நீங்கள் இருப்பீங்க. ஆனால் உங்களை சுற்றி ஒரு பெரிய பிரச்சனை கூட நடக்கலாம். இந்த அமைதியின் அதிர்வலைகள் அந்த பிரச்சனையையே சாந்தப்படுத்தும். அந்த மாதிரி மேஜிக் நிரந்தரமாக நடக்கும். நிரந்தரமாக உங்களுடைய குணம் மாறும். வேல்மாறல் படித்தால் கிடைக்கும், அப்புறம் கிடைக்காது. இப்போ உதாரணத்துக்கு மரணப்படுக்கையில் இருக்கிறவங்க தப்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, மிகப்பெரிய அற்புதமாக சொல்லுவீங்க. ஏன் இறந்தவங்களே வந்துட்டாங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன். இறந்தவர்களை இயேசு எழுப்பினார், இவங்க எழுப்பினார் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கப்புறம் அவங்க இறக்கிறதே கிடையாதா? ஸோ அப்போ அதனால் என்ன லாபம்? அவங்க கஷ்டம் தீர போகிறது கிடையாது. எல்லாம் ஒரு கஷ்டம் போச்சுன்னா வேறு ஒரு ரூபத்தில் அது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் செய்த பாவம் இருக்குதே, அதற்கான தண்டனை நீங்கள் அனுபவித்து தானே ஆகணும். நீங்கள் வேண்டுதல் பண்ணி ஒன்று சரி பண்ணிங்கன்னா வேறு ஒன்று வரும், அதுக்கு இதுவே தேவலான்னு நினைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அந்த பாவத்தை அழிக்கிறதுக்கான வழி இறைவனுடைய நினைவிலே மூழ்கிறது. இதன் மூலம் அனைத்தையும் இழப்பதற்கு நீங்கள் சிரித்த முகத்துடன் தயாராக இருப்பீங்க. உண்மையில் எல்லா வேதங்களும் இதை மட்டும்தான் போதிக்குது. குரானை எடுத்து பாருங்கள், பைபிளை எடுத்து பாருங்கள், ராமாயணம் எடுத்து பாருங்கள், மகாபாரதம் எடுத்து பாருங்கள். தர்மர் ராஜ்யத்தை இழக்கிறார், மனைவி அவமானப்படுத்துகிறாங்க. ஸோ அப்போ மனைவி மேலே உள்ள பற்று இல்லாததுனால தான் அவரால் அமைதியாக இருக்க முடியுது. நாட்டின் மீது பற்று இல்லாததுனால தான் அதை அமைதியாக கொடுக்க முடியுது. ஸோ இவங்க அவர் சூதாட்டத்தில் இழந்தார், இதில் கவனம் போயிடுதே தவிர அதை அமைதியாக இழந்தார் அப்படிங்கிறது தெரியல. அதே ராமர் ஒரு அநியாயத்தினால் அது அபகரிக்கப்படும் போதும் சிரித்த முகத்தோடு வரார். இதே விஷயந்தான் பைபிளில் ஈசாக்கு கதையிலேருந்து யாக்கோபு கதையிலேருந்து ஒவ்வொரு கதையிலும் இருக்கும். என் நிமித்தம் அவமானப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள்னு பைபிளில் இயேசு சொல்லியிருப்பார். ஸோ அப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா அவமானப்படுறதுக்கும் இழப்பதற்கும் உங்களை தயார்படுத்துறது தான் ஆன்மீகமே தவிர இருக்கிற விஷயங்களை எல்லாம் பிடிச்சி ஏற்கனவே இருக்கிறதே நீங்கள் பிடிச்சிட்டு இருக்கிறீங்க, அதையே விட முடியல, அதனால்தான் உங்களுக்கு துக்கம். இது இல்லாமல் இன்னும் புதிய உறவுகள், புதிய பொருட்கள், புதிய வெவ்வேறு விஷயத்தை எந்த அளவுக்கு பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனையே. ஸோ அப்போ எதிர்கொள்ளும் சக்தியை இறைவனின் நினைவிலிருந்து நீங்கள் உங்களுக்குள்ளே நிரப்பிக்கிறது தான் நிரந்தர தீர்வு. அப்போ கொஞ்சம் கூட எவ்வளவு பேரழகி வந்தாலும் மனம் சிறிதும் சலனம் அடையாமல், உங்களுக்கு மிகப்பெரிய அநீதி இழைத்தாலும் கொஞ்சம் கூட அமைதி இழக்காமல், அப்படியே குழந்தை அப்படியே மனசெல்லாம் ஒரு வழி பண்ணுற மாதிரி சிரித்த முகத்தோடு வந்து நின்னாலும் கொஞ்சம் கூட உங்கள் மனம் சலனம் அடையாமல், பற்று கொள்ளாமல், தங்க வைடூரியம்
நீங்கள் நினைத்தால் உங்களால் ஈஸியாக எடுக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் வாய்ப்பு இருந்தாலும் கொஞ்சம் கூட பேராசை இல்லாமல், ஆசை இல்லாமல், எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் நான் என்ன மாதிரி பதவியில் இருக்கிறேன், எவ்வளோ பெரிய திறமைசாலி, இது போன்ற எந்த எண்ணமும் அகங்காரமும் இல்லாமல் இருக்க வைக்கிறது தான் ஞானம். இதுதான் நிரந்தரம். இதுதான் உங்கள் குடும்பத்தை அமைதியாக வச்சுருக்கும். ஏன்னா இப்போ கோயிலுக்கு பக்தி செய்ய போகிறாங்களே, சில வேண்டுதல் நிறைவேறினாலும் அடுத்தடுத்து அவங்களுக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். மொத்தத்தில் வாழ்க்கை ஃபுல்லாக அவங்க வேண்டுதல் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். எவ்வளவு அலைச்சல் இருந்தாலும் அனைத்தையும் ஒரு நாள் இழந்து தான் ஆகணும். அப்போ என்ன பண்ண முடியும்? சாகும்போது சங்கரா சங்கரான்னுவாங்களா? ஸோ அதுக்கு தான் நீங்கள் இறைவன் நினைவில் இங்கே இருக்கிறதே. வரப்போகிற சொர்க்கத்துக்கு நான் போக போகிறேன். அங்கே காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னென்னே தெரியாத அந்த பரிசுத்தமானவர்கள் நிரம்பிய உலகத்தில் நான் ராஜாவாக போகிறேன். அப்போ அந்த ராஜா எப்படி இருக்கணும்? அங்கே எல்லோரும் அவ்வளோ அழகாக இருப்பாங்க. இங்கே அவங்களுக்கு முன்னாடி இங்கே இருக்கிறவங்களாம் பிச்சைக்காரி மாதிரி. பிச்சைக்காரியை பார்த்தே உங்கள் மனம் சலனப்படுதுன்னா மகாலட்சுமியை பார்த்தால் என்ன ஆகும்? அப்போ எப்படி உங்களை அங்கே அனுமதிக்கிறது? ஸோ அதற்காக தான் இந்த 5 விகாரத்தை விட சொல்கிறார். அது மட்டும் இல்லை, இந்த 5 விகாரம் உங்கள் புத்தியை மயக்கி பகுத்தறியும் சக்தியை இழக்க வச்சிடும். புத்தியை மயக்க நிலைக்கு அழிச்சிட்டு போயிடும். அதனால்தான் இதில் இருந்தாலும் விலக வைக்கிறதுக்காக இறைவன் நினைவிலே மூழ்க வைக்கிறார். ஸோ இதன் மூலமாக எதுவுமே உங்கள் கையில் இல்லாட்டினாலும் ஆனந்தமாக இருப்பீங்க. அவங்க இத்தனையும் அடைந்தாலும், பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. பயத்தினால தான் பக்தியே பண்ணுறாங்க. எல்லாம் இருந்தால் பக்தி பண்ண மாட்டாங்க. சொர்க்கத்தில் பக்தியே இருக்காது. ஏன்னா அவ்வளவு சந்தோஷமாக அனைத்தும் நிரம்பியவர்களாக இருக்கிறதுனால இறைவனை பற்றி நினைவே இல்லாமல் இருப்பாங்க. நாம் யாரெல்லாம் இப்போ கடவுள்னு நினைக்கிறோமோ அவங்கெல்லாம் அங்கே இருப்பாங்க, சிவபெருமானை தவிர. அது வேறு விஷயம். ஆனால் அப்படி இருந்ததே நாம தான். அப்படிங்கிற ரகசியம் தெரியாமலே கோயில் கட்டி இவ்வளோ நாள் கும்பிட்டுட்டு இருந்தோம். இப்போ கடவுள் சொல்கிறார், முருகனை வழிபடாத, முருகனாக மாறு. கிருஷ்ணரை வழிபடாத, கிருஷ்ணராக மாறு. வழிபடுறது ரொம்ப ஈஸி, யார் வேணாலும் பண்ண முடியும். ஆனால் அவராக மாறணும் அப்படின்னா இந்த உடல் உட்பட எதுவுமே என் இது இல்லைன்ற உணர்வில் வரணும். கஷ்டம்லாம் கிடையாது. இறைவன் நினைவிலேயே மூழ்கணும். இறைவன் சொன்ன விஷயத்தையே சிந்தனை பண்ணணும். இந்த எல்லைக்குட்பட்ட உங்களுடைய லௌகீக குடும்பத்தை பற்றிய சிந்தனையில், வேலை பார்க்கும் இடங்களில் நடக்கும் பிரச்சனைகளை பற்றிய சிந்தனையில் இருக்கக்கூடாது. அது பாட்டுக்கு பஸ்ஸில் போகும்போது அப்படி ஜன்னலோர காட்சிகள், அதெல்லாம் அதில் கவனம் இருக்கக்கூடாது. போகிற இலக்கு எது? சொர்க்கத்தை நோக்கி போகிறோம். ஸ்ரீ நாராயணனாக நாங்கள் போகணும். மிகப்பெரிய மகாராஜா அல்லது மகாராணி ஆகணும். அப்போ அந்த குணம் இருக்கணும். இப்போ எதுவுமே இல்லாட்டினாலும் அந்த குணத்தை நீங்கள் வளர்த்துக்கணும். கடவுள் சொல்வார், பிச்சை எடுக்கிறதுக்கு பதில் செத்து போயிடலான்னுவார். கேட்கறதுக்கு பதில் செத்து போயிடலான்றார், கேட்டு பெறுவதற்கு பதில். அது கடவுள்கிட்டையும் கூட. என்கிட்ட கூட எதுவும் கேட்காதீங்கன்றார். நான் உலகத்துக்கு எஜமானன்னா எஜமானனுடைய குழந்தை, நீ பிச்சை எடுக்கலாமா? இந்த உலகத்துக்கே நான் உன்னை அதிபதியாக்குறேன். ஆனால் அதற்கான தகுதியை நீ வளர்த்துக்கோ. ராஜா பிச்சை எடுப்பாரா? ஸோ அப்படிப்பட்ட ராஜாவாக இப்போ நீ இருந்து காட்ட அங்கே ராஜாவை. காமம்னா என்னன்னே தெரியாத நிலையில் இருந்துப்பார். இல்லாட்டினா கலியுகத்து ராஜாக்கள் மாதிரி ஆகிடும் இல்லையா? காமத்திற்காக தான் நிறைய யுத்தங்களே நடந்ததுன்னு கடவுளே சொல்கிறார். ஸோ அந்த மாதிரி சொர்க்கத்தை நீங்கள் நரகமாக்கிடுவீங்க உங்களுக்குள்ளே காமம் இருந்தால். ஸோ அதனால் சின்ன சலனம் கூட இல்லாமல் இருக்கணும்னா உங்களுடைய கவனம் ஆத்மாவில் மட்டும் இருக்கணும் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஸோ இதுதான் ஞானம். இந்த ஞானத்தின் நினைவாக தான் அது ஞான வேலுன்றாங்க. இவங்க வேலை அபிஷேகம் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஞானமாகிய வேலுன்னு அர்த்தம். வேலு ஞானம் கிடையாது. ஞான கங்கைன்றாங்க. கங்கை தண்ணி ஞானம் இல்லை, அதில் குளிச்சா ஆத்மா தூய்மையாகாது. ஞானம் என்கிற கங்கையில் மூழ்கினால், அதாவது இந்த ஞானத்திலேயே உங்கள் புத்தியை ஊற போட்டால் ஆத்மாவில் இருக்கும் பாவம் நீங்கும்னு அர்த்தம். ஸோ அந்த வேலுக்கே நிறைய தவறான அர்த்தங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க.
அது விந்து ஷேப்பில் இருக்குது. அப்புறம் ஏதோ ஒரு சினிமாவில் இது வந்து தமிழன் எவ்வளோ பெரிய புத்திசாலி, அந்த வேல் வந்து கூர்மையாக இருக்குது, ஸோ கூர்மையான புத்தி. அதே நேரத்தில் கொஞ்சம் அகலமாக வருது, ஸோ அகன்ற விசாலமான புத்தி. அப்புறம் கீழே நீட்டாக கோடு, ஸோ அந்தளவுக்கு ஆழமாக போகுது, ஆழமான புத்தி. ஆஹா, எவ்வளோ அற்புதம், தமிழனுடைய பெருமை. கடவுளை பற்றி பேசும்போது கூட அவர் தமிழனுடைய பெருமையை பேசிகிட்டு இருக்கிறார். ஆனால் உண்மையில் அது எதை குறிக்குது தெரியுமா? ஞானவேல். அதுக்கு முன்னாடி பிள்ளையார் முருகன் கதை தெரிஞ்சுக்கணும். ஞான பழத்துக்காக அடிச்சுக்குவாங்க இல்லையா? சிவபெருமான் எல்லோருக்கும் ஒரு டவுட் வரும், அந்த பழத்தை சமமாக பிரித்து கொடுத்துருந்தா பிரச்சனையே இல்லையே, இவரே சண்டையை மூட்டுறாரா ஒரு போட்டியை வச்சு, அதில் அநியாயமாக பிள்ளையார் தான் ஜெயிச்சார்னு சொல்லி, உண்மையிலே உலகத்தை சுற்றி வந்தவருக்கு எதுவும் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு நாம் நினைப்போம். உலகத்தை யார் முதல்ல சுற்றி வராங்களோ அவங்களுக்கு தான் அந்த பழம், அது ஸ்பெஷலான பழம், பிரித்து கொடுக்க முடியாது, முழுசாக தான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னது ஸ்தூலமாக நிஜத்தில் நடந்த விஷயம் கிடையாது. சூக்ஷ்மமாக அதில் ஒளிந்திருக்கக்கூடிய விஷயம் பக்தியின் பலன் ஞானம். அந்த ஞானத்தின் பலன் சொர்க்கம். அந்த சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவி நாராயணன். ஸோ அந்த பதவியை நீங்கள் அடையணும். எப்போ அடைய முடியும்? இறைவனுக்கு சமமாக ஆனால். எப்போ இறைவனுக்கு சமமாக ஆக முடியும்? இப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட குணங்கள் எல்லாம் சேர்க்கையினால் வந்தது. அந்த மாதிரி நபர்களோட தொடர்பில் வந்தால் அல்லது அந்த மாதிரி படங்களை பார்த்தால் இந்த மாதிரி தான் உங்களுக்குள்ளே வருது. இப்போ இறைவனை மட்டுமே நினைவு செஞ்சுக்கிட்டு இறைவன் கொடுக்குற ஞானத்தை மட்டுமே கேட்டுக்கிட்டு இருந்தால் அந்த குணம் உங்களுக்கு வந்துடும். ஸோ அதுதான் உலகத்தை ஆள்வதற்கு தேவையான அந்த ராயலான குணம். வேல்மாறலை பாடிட்டு இருந்தால் உங்களுக்கு குணம் மாறுமா என்ன? உண்மையிலே அதுக்கான அர்த்தம் கூட தெரியாது. சமஸ்கிருத மந்திரத்தை படிப்பதற்கும் இதற்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அந்த சமஸ்கிருத மந்திரத்தோடைய அர்த்தம் கூட மேபி ஐயருங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், சமஸ்கிருதம் படிச்சுட்டு வந்திருக்கலாம், நமக்கு தான் புரியாது. ஆனால் இந்த வேல்மாறல் தமிழ்னு சொன்னாலும் அது உங்களுக்கு புரியாது. சுத்த தமிழ் அப்படின்றாங்க, புரியாத தமிழுக்கு பேர் தான் சுத்த தமிழ் பிள்ளை இருக்குது. ஸோ இதனால் நீங்கள் லட்சம் முறை சொன்னாலும் உங்களுக்குள்ளே என்ன நன்மை வரப்போகுது அதை யோசிக்கணும். ஆனால் பெரும்பான்மையானவர்கள் பக்தி பக்கம்தான் போவாங்க இல்லையா? கோயில்கள், ஒரு ஊரில் ஒரு 20 கோயில் இருந்துச்சுன்னா அந்த ஊரில் ஒரு 20,000 பேர் இருந்தால் 20,000 பேரும் அந்த கோயில்களுக்கு போகிறாங்க, 20 கோயிலுக்கு. அதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதைகளுக்கு தான் கோயில் கட்டுறாங்க. அப்போ தேவதைகளாக ரொம்ப கம்மியானவர்கள் தான் ஆவாங்க. ஆனால் இந்த ஞானத்தை இவ்வளவு நேரமும் நீங்கள் பொறுமையாக கேட்டு அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சத்தியமாக தேவதையாக இருந்தால் மட்டுமே இது உங்களுக்கு புரியும். இல்லாட்டினா போட நான் வேல்மாறல் கேட்க போகிறேன்ட்டு போயிடுவீங்க. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.